லலிதாக்கா, அப்பா என்ன இந்த ஓட்டம் ஓடுறாவ? ஓடுற ஓட்டத்தை பார்த்தா இனி சாராய கடை பக்கமே போக மாட்டாவ போலயே. தெரியல, பாப்போம், வரும்போது தான் தெரியும். குடிச்சிட்டு வராரா மனுஷன், அவன் நல்லபடியா வராரான்னு. ஆனா ஒரு பேச்சு பேசினார் பத்தியா, குடிக்கிறவனா மனுஷனான்னு போட்டாரே ஒரு போடு. என்னமோ குடிக்கிறதுக்கும் இவியலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. அதை தான் என்னால தாங்க முடியல. வாங்கக்கா, உட்காருங்க. என்ன கொழுந்தனங்க ஆளை காணோம்? எல்லாம் பேசி பேசி முடிச்சிட்டீங்களா? எக்கா, சுஷ்மா போட்ட போடல அத்தான் தெரிச்சு பயந்து வெளியே ஓடிட்டாவ. அப்படி என்னெல்லாம் பேசிடுவ? குடிக்கிறவன்லாம் மனுஷனே இல்லை, இது மாதிரி வீட்டில் பணத்தெல்லாம் திருடிலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் பொண்டாட்டி எப்படி கிடப்பா, டார்ச்சர் பண்ணா. இதை மாதிரி கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களெல்லாம் போய் நாங்கள் காப்பாற்றி புருஷன் மறுவையில் அடித்து திருத்தி வச்சுட்டு வருவோம்னு சொன்னான். இனிமேல் அடிக்க வரும்போது நீங்களும் கொஞ்சம் வாங்கன்னு சொன்னான். அதான் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாவ, ஏதோ வந்துடுறேன் வேலை இருக்குன்ட்டு. பயந்து போனவளா இல்லை குடிக்க போயிருக்காவலான்னு தெரியலையே. அவைய வந்தால் தானே தெரியும் எதுக்கு போனவன்னு. இவ்வளோ பேசியும் குடிக்குமா? குடிக்கிறதா இருந்தால் என்கிட்டே உண்மையை ஒத்துருக்குமே. நான் குடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு தானே அது சொல்லிச்சு. அது எல்லாம் பயப்படவே இல்லை யாருக்கும். எதுக்கு போனவளோ வெக்கப்படவில்லை இல்லை, வெக்கப்பட்டு தான் குடிய விட்டுருப்பாவல. எல்லாரும் குடிக்காரன்னு சொல்லும்போது அசிங்கமாக இருக்கும்ல. அதுக்கும் அவைய மசிக்கல. அப்போ இதுக்கு ஒன்றாவளோ என்னவோ தெரியல. அவங்களுக்குலாம் தண்ணி அடிச்சாதான் தைரியம் வரும் பார்த்துக்க. குடிச்சிட்டு வந்தால் தான் தைரியமாக பேசுவாங்க. குடிக்கலன்னா அவைய பாட்டுக்கு நல்ல பிள்ளையா தான் இருப்பாங்க. ஆமாம் பத்தியிலக்கா, ஏக்கா அந்த குடிக்காரங்க எல்லாம் குடிச்சா வேற மாதிரி ஆயிடுறாவ. குடிக்கலன்னா நல்ல வழியில தான் இருக்காவ. எல்லாம் குடிக்கலன்னா பாருங்க, வீட்டுக்கு வந்து வாங்கி போடுறதெல்லாம் நல்லா வாங்கி போடுவாவ, நல்லா செய்வாவ. ஆனால் குடிச்சாதான் மனுஷன் மூளை மலை மலிஞ்சு போயிடுது. ஏன்னு தான் தெரில. அது கூட பரவாயில்லக்கா, குடிச்சு புட்டு ஆதி கதையெல்லாம் இழுப்பாரு பாருங்க உங்க கொழுந்தேன். இழுத்து இழுத்து என்னை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுவார். அவன் இப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் இப்படி சொன்னான், பேசுவதையே பேசுவாருக்கா. அந்த கொடுமையை தான் தாங்க முடியாது என்னால. ஆமாம்மா, அது என்னன்னு தெரியல. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருப்பார் பார்த்துக்க, பேசவே மாட்டார். குனிஞ்ச தாவலாம் நிமிர மாட்டார். ஆனா குடிச்சிட்டு வந்தா போறவே வரவில்லாம் ரோட்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். பேசவே பேசி பேசி எப்பா எப்படா அந்த மனுஷன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன்ற மாதிரி பண்ணிடுவார் பார்த்துக்க. அது ஏன்னு தெரியல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க குடிச்சா. சரி அக்கா, வரீங்களா? எல்லாம் மெரினா பீச் போயிட்டு வருவோம். இப்பதான் வந்து இறங்கிருக்கு. இறங்கி ஒரு மணி நேரம் இருக்குமா? அதுக்குள்ள திரும்ப மெரினா பீச்சுக்கு போவோங்க. என்ன இப்பன்னா இப்பயா சாயந்தரமா வெயில் தால போவோம். என்ன எல்லாரும் போவோமா? சரி போவோம். அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு போனை போட்டு ஊர்ல இருந்து வந்துட்டோம்னாச்சு சொல்லு. மாமியார் கிட்ட சொல்லலாம் பரவாயில்ல கலை, அவங்க கிட்ட போனை போட்டு சொல்லிடு. சரிக்கா, இப்போ வீட்டுக்கு போனோன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வந்துட்டேன்னு சொன்னால் மட்டும் உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. எப்போ வருவேன்னு தான் கேட்க போறாவ. இங்கே இருந்துட்டு வரேன்னா சரின்னா சொல்ல போறாவ. சரிம்மா, அவங்க கிளம்பி வாங்கினா போக வேண்டியதானே, வேற என்ன பண்ண? அதுக்குன்னு சொல்லாமையா இருப்பா. இல்லை இருந்துட்டு தான் வருவேன்னு அப்போ சொல்லு. அதை விட்டுட்டு வந்ததையே சொல்லாமல் இங்கே இருந்தால் அது தப்பாயிராதா? ஆட்டுமா, ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எங்கள் அக்கா தொல்லை பெருந்தொல்லையா இருக்க. மாமியாரை விட மோசமா இல்லை இருக்கா நீச்சு? ஆமாம், மாமியார் ஏற்கனவே ஆடி கிடக்கு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா அது வேற ஆடும். நீ குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிட்டீங்கன்னா அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், வேற எதுக்கு? ஆமாம், உன் குழந்தை அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டாலும் நீ தான் உன் குழந்தை மெச்சுக்கணும். சரி அப்போ நான் போயிட்டு வரட்டுமா லலிதா? குடிச்சிட்டு வந்து சண்டை கிட்ட போட்டுட்டு இருக்காது என்ன, பேசாமல் அங்கே வந்து இரு, நம்ம பார்த்து பேசிக்கலாம். எதுவும் திரும்ப சண்டை போட்டு கிடக்காதீங்க. என்னக்கா சொல்கிறா? குடிச்சிட்டு வந்துடுவாங்களோ? சொல்ல முடியாதுடி. குடிச்சிட்டு வந்தா அவசரமாக வெளியே போனாலே குடிக்க தானே போவாவே. குடிச்சிட்டு வந்து சண்டை கிட்ட போட்டு கிடக்காதீங்க, வேற எதுக்கு? ஆமாம், வந்தால் கத்திட்டு தான் கிடப்பாரு. குடிச்சிட்டு வந்தால் ஒரே கத்தல் தானே. உங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாரோ அது வேற தெரியல. குடிச்சிட்டு வந்தா குடிச்சிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். அது கத்துச்சுன்னா நம்மளும் கத்துவோம். ஆச்சி வாங்க, சித்தப்பா வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா ஆச்சி? சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கும். நீ நல்லா இருக்கியா? வானதி எங்க காணோம்? மீனு எங்க? ரெண்டு பேரும் தூங்குறாவ சித்தப்பா. உள்ள சமையல்லாம் நீங்களே செஞ்சிருவீங்களோ? ஆமா ஆச்சி. இல்லை வளர்த்துருக்கா பார். வந்திருக்கோம் ரெண்டு பேரும். எழுந்து தண்ணி கிண்டி கொண்டு வராள பார். அப்படியே உட்காந்துருக்கா குந்தாணி மாதிரி. இந்த காலத்தில் வேலை செய்யே கஷ்டப்படுறாள்வ. எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டு. நம்ம அந்த காலத்தில் கையில் துணியை துவச்சிட்டு கிடந்தோம். இந்த காலத்தில் துணி துவைக்க வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, நம்ம கையில் மாவாட்டிட்டு கிடப்போம். அப்படி இருந்துமே இவளுக்கு கஷ்டமாக இருக்க. எழுந்து வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட கூட இந்த குமரிக்கு கஷ்டமாக இருக்க. உட்காந்தே கிடந்துட்டு வான்னு கூப்பிட்டுட்டு ஒரு தண்ணி கூட கொடுக்காம உட்காந்துருக்கா. போக போக இன்னைக்கு காலம் அப்படி தான் ஆயிரம் போல. வீட்டுக்கு போனால் நம்மளே தண்ணி எடுத்து குடிச்சுக்கணுமோ என்னவோ.